ஏன் இவ்வளோ உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை துடிக்கக்கூடிய மாதர் சங்கங்கள், இப்ப விஜய்க்கு எதிராக துடிச்சமா, இது விஜய்க்கு எதிரான ஏன் சொல்றேன்னா, இப்ப சமீபத்தில் நடக்க எல்லாமே விஜயை வச்சே நடக்குது. ஏதாவது பிரச்சனை பாத்தீங்களா, முதல்ல இங்க விட்டுட்டு விஜயை நோக்கி போயிடுறாங்க. சிலிண்டர் விலை குறைப்புக்கு விஜய் ஏன் பதில் சொல்ல, ஒரு பிஜேபி பி டீமா, அதனால மோடியா அப்படின்னு அப்படி பிராண்ட் பண்றதுக்கும், சோ எதையோ திசை திருப்பறதுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க. அது எடுபடாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று யாரையோ வந்து இதை டார்கெட் பண்ணணும்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஒரு குரல் வராது. ஆனா அந்த 44 பசங்க இதானாங்க இல்லையா, அதுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் போனார் அமைச்சர் இல்ல. அந்த கேள்வி வரும்ல, நீங்க தாவேகாவுடைய தொண்டர் கீழே விழுந்து அடிபட்டு கோமா நிலைக்கு போனதுக்காக போய் உதவிக்கரம் நீட்டி அவ்வளோ இதுவா துடிப்பா இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த 44 குழந்தைகள், ஏன்னா அவருடைய துறை தானே, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஏதோ ஒரு துறை, அவருக்கு குழந்தைகள்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அப்போ வந்து போய் பார்த்துக்கலாமே, ஏன் வந்து இன்ஸ்டாகிராம் பிரபலத்தை அனுப்பணும், அவங்க போய் அப்படி ஒரு ட்வீட் போடணும். அது இப்ப கட்சிக்காரங்க இல்ல இல்லையா, ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல இவங்க. கட்சியாவே இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் தானே, ரொம்ப முக்கியமான ஆள் இல்ல இவங்க எல்லாம். இவங்க கருத்து கேட்டு தான் நாட்டு நடப்பு எல்லாத்தையும் இது பண்ண போறாங்க. போய் அங்க எதுவும் சொல்லலனா கூட பரவாயில்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஜாலியா இருக்கும்னு பசங்க சொன்னாங்கன்னு சொல்றியா, அவங்க பெத்தவங்கள்ட்ட போய் பெற்றோர்களும் சேர்ந்து சொன்னாங்க.